Hey guys, this is Priyanka from Valluvar Vasigar Vattam. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட பேசிக் நாலேஜ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பேசிக் நாலேஜ் அப்படின்னா என்னென்ன டாப்பிக்கில் எப்படி படிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ஆஃப் சார்ஜர்லேருந்து அட் ப்ரெசென்ட் உள்ள ஆத்தர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 டாபிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ் அண்ட் ஆல்சோ லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாபிக். ஸோ நம்ம யூஜிடிஆர்பி இங்கிலீஷோட சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட் 1, யூனிட் 8, யூனிட் 9லாம் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாபிக்ஸ் தான். பட் நம்ம படிக்க ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ எப்படி படிக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து பிரிட்டிஷ் நாட்டில் இப்போ இருக்க யூகே நாட்டில் இருக்கிற ஒர்க்ஸ் தான் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து படிக்க போகிறோம். ஸோ நம்ம இங்கிலீஷ் அப்படிங்கிறது 300 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளதெல்லாம் பார்த்திங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லலாம். பட் 300 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போது கம்மிங் டு த பாயிண்ட், யூஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா 10 யூனிட்ஸ் வந்து ஆக்சுவலி இருக்குது. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு கேள்விகள் எழுப்ப போகிறாங்க, எப்படி வந்து எப்பயுமே உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா யூஜிடிஆர்பியில் வந்து மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்குது. அந்த 10 யூனிட்ஸில் மொத்தம் நீங்கள் 150 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் எழுதுவீங்க. 150 கொஷின்ஸ் 150 மார்க்ஸ்க்கு வந்து எழுதுவீங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஒவ்வொரு யூனிட்லையுமே கட்டாயமாக ஒரு 10 கொஷினாவது கண்டிப்பாக வரும், ஓகேங்களா? இப்போ யூனிட் 1ல் வந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னா 10 டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கொஷின்ஸாவது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு டாப்பிக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஒரு கொஷின் வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஆஃப் சார்ஜர் இருக்குன்னா அதில் ஒரு கொஷின் கேட்பாங்க, ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இருக்குன்னா அதில் ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அப் டு த ப்ரெசன்ட் ஏஜ் வரைக்குமே கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து எழுப்புவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் நாலேஜ் ஆஃப் வாட் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இது. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக ஒரு அனலைசிஸ் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து படிக்கணும் அப்படின்ற அனலைசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஏஜ் ஆஃப் சார்ஜர். ஸோ ஏஜ் ஆஃப் சார்ஜர் அப்படின்னு அந்த டாபிக் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஸோ ஏஜ் ஆஃப் சார்ஜர்லேருந்து பார்க்கணுங்கிறது கிடையாது. ஸோ ஏஜ் ஆஃப் சார்ஜர் முன்னாடி ஓல்ட் ஏஜ், ஓகேங்களா? ஓல்ட் ஏஜ் தட் வாட் இஸ் இட் இஸ் நத்திங் பட் ஆங்கிலோ சாக்சன் பீரியடு, ஆங்கிலோ நார்மன்ஸ் பீரியடு, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏஜ் ஆஃப் சார்ஜர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்லாம் வருவாங்க. ஸோ நம்ம டேரெக்ட்லி வி ஷுட் நாட் மூவ் ஆன் டு த ஏஜ் ஆஃப் சார்ஜர். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வி ஷுட் நோ இட், ஓகேங்களா? ஸோ அதுவே நீங்கள் கிளியராக வந்து தரவாக வந்து படிக்கணும். இப்போது ஏஜ் ஆஃப் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சார்ஜர் பற்றின பயோகிராஃபி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஸோ சார்ஜர் வந்து எந்த இடத்துல பிறந்திருக்காரு, ஸோ வென் ஹி வாஸ் டைடு அண்ட் ஆல்சோ அவரோட ஒர்க்ஸ்லாம் என்னென்ன, ஸோ அவர் பீரியடில் இந்த கிங்ஸ்லாம் யார் யார், ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ அபவுட் த ஹிஸ்ட்ரி. ஸோ நீங்கள் நார்மலைஸ் பண்ணி நிறைய பேர் என்ன படிப்பாங்க அப்படின்னா ஜென்ரலி வந்து ஆத்தரோ இல்லை ஆத்தரோட ஒர்க்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க. அதோட தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஸ்டடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ஸ்டடி ஆல் த ஹிஸ்ட்ரி. ஸோ அதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஒரு ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட குவீன்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் எ ஹிஸ்ட்ரி தே ஹவ் கிவன், ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ ஏஜ் ஆஃப் சார்ஜரில் நான் சொன்ன மாதிரி சார்ஜரோட டெத்து, பர்த்தோட ஒர்க்ஸு, ஸோ அவர் வந்து இருந்த பீரியடில் எந்த கிங் வந்து ஆட்சி பண்ணாங்க. ஸோ ஒரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 3 கிங் வந்து ஆட்சி பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அவரோட என்னென்ன ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு, ஸோ அவர் எந்த ஆத்தரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட பீரியடில் வந்து பொக்காஷோ, டாண்டே, பெட்ரார்க்கு, ஸோ இவங்கெல்லாம் இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ், ஸோ அவங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிலாம் எழுதியிருப்பார். ஸோ அவரோட 3 பீரியடு ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, இட்டாலி, ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணி எழுதிருக்கணும். ஸோ சார்ஜர்னாலே டக்குன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது கேன்டர்பரி டேல்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் தரவாக படிக்கணும், ஓகேங்களா? சார்ஜர் மட்டும் தான் படிக்கணுமா அப்படின்றது கிடையாது. சார்ஜரும் படிக்கணும் அண்ட் ஆல்சோ கான்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ்.
இப்போ பாருங்கள், வில்லியம் லாங்லாண்டு, ஜான் கவரு, அண்ட் ஆல்சோ அனானிமஸ் போய்ட் லைக் பியர் போய்ட்டு, சர் கவென் அண்ட் க்ரீன் நைட்டு, அப்புறம் ஸ்காட்டிஷ் போய்ட் ஜான் பார்பர், ஜான் வைக்லிஃப். ஸோ ஜான் வைக்லிஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் ட்ரான்ஸ்லேட்டிங் த பைபிள் இன்டு இங்கிலீஷ். ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் சார்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் poetry, ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ஸ், அண்ட் ஆல்சோ மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெனைசான்ஸ். இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் சார்ஜர் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் கேங்ஸ்டன் வந்து வந்திருப்பார். ஸோ ஹீ ப்ராட் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து 1476 வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து புக்கை வந்து பிரிண்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக்கே சார்ஜரோட கேண்டர்பரி டேல்ஸ் தான். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தரவாக வந்து படிக்கணும். இப்போ ஏஜ் ஆஃப் சார்ஜர் வந்து மோஸ்ட் ஆஃப் சார்ஜரோட கான்செப்ட் அண்ட் ஆல்சோ கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட பர்த்து, டெத்து, அண்ட் ஆல்சோ அவர் என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 37 plays எழுதியிருக்காரு, 154 sonnets அண்ட் ஆல்சோ 2 poems வந்து எழுதியிருக்கார். ஓகேங்களா? ஸோ இட் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் கோல்டன் ஏஜ் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் ஆல்சோ குயின் எலிசபெத் I ரீஜன் அப்படின்னும் சொல்லலாம். இது ஒரு கோல்டன் எரா அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஷேக்ஸ்பியர் பீரியடில் இருக்க கண்டெம்பரரி ரைட்டர்ஸு, அந்த ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காங்க அதை முதற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ யூனிவர்சிட்டி விட்ஸ் மொத்தம் 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களும் இருக்காங்க, கேம்பிரிட்ஜ்லேயும் படித்தவங்களும் இருக்காங்க. பட் ஜான் லில்லி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி விட்ஸே யூனிவர்சிட்டியில் படிக்கிற. ஸோ இருந்தாலும் அவரை வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இங்கே ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னாலே உடனே வந்து ஷேக்ஸ்பியர் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா ஷேக்ஸ்பியர் தான் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கிற ஒரு பர்சன். ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமா. அண்ட் ஆல்சோ ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பீரியடில் தான் ரெனைசான்ஸும் வந்து ரீபர்த் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ரெனைசான்ஸ் என்ன ஆச்சு? ரீபர்த் வந்து ஆச்சு. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் சார்லஸ். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் மில்டன். ஏஜ் ஆஃப் மில்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டரேஷன் பீரியட் வந்து நடந்தது. ஓகேங்களா? ஸோ ரெஸ்டரேஷன் பீரியட் இஸ் நத்திங் பட் நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதா வந்து ரெஸ்டரேஷன். ரெனைசான்ஸ் பீரியடுங்கிறது ஒரு மாற்றம் கொண்டு வரதா ரெனைசான்ஸ். ரெனைசான்ஸ் இஸ் நத்திங் பட் ரீபர்த். ஓகேங்களா? புதுசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ரீபர்த் பண்ணுறதா ரெனைசான்ஸ். ரெஸ்டரேஷன் பீரியட் இஸ் நத்திங் பட் நம்ம ரீஸ்டோர் பண்ணி வைக்கிறது. சி ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கு, பெயிண்டிங்கு, ஆர்ட்டு இதை நம்ம ரீஸ்டோர் பண்ணி வைக்கிறதா ஏஜ் ஆஃப் மில்டன் பீரியடில் நடந்தது. அண்ட் ஆல்சோ மில்டனோட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேரடைஸ் லாஸ்ட்டு, சாம்சன் அகனிஸ்ட், இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு போயம்ஸ். அண்ட் ஆல்சோ பேரடைஸ் லாஸ்ட்டு, பேரடைஸ் ரீகெயின் எல்லாமே ரொம்பவே it is a very influential ஒரு டாபிக்ஸ். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ பிளைண்ட் மேன். ஸோ மில்டன் ஒரு பிளைண்ட் மேன். ஸோ அவர் எந்த ஏஜில் பிளைண்ட் ஆனார் அப்படின்னு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து மில்டன் பீரியடில் வந்து யூ ஷுட் நோ. பட் நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் ட்ரைடன். ஏஜ் ஆஃப் ட்ரைடன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பீரியடில் வந்து மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ்லாம் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ்லாம் அந்த பீரியடில் வந்து இருந்தாங்க. ஸோ மெட்டாஃபிசிக்கல் ஸ்கூலு, கெவலியர் போய்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ட்ரைடன் பீரியடில் வந்து அண்ட் ஆல்சோ ஜான் ட்ரைடன் ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம். ஸோ கிரிட்டிசிசமோட ஃபாதரே பார்த்தீங்கன்னா ஜான் ட்ரைடன். ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ அவரோட ஒர்க்ஸில் இருக்க கண்டெம்பரரி ரைட்டர்ஸோட ஒர்க்ஸு. ஸோ ட்ரைடன் பீரியடில் எந்த பர்சன் வந்து எந்த கிங்கை வந்து ஆட்சி பண்ணாங்க அதை மோஸ்ட் ப்ராபப்லி யூ ஷுட் நோ. பட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் போப்பு. ஏஜ் ஆஃப் போப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாரிக்கல் அலிகரிக்கல் கான்செப்ட் தான் வந்து எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ அலிகரிக்கல் செட்டாரிக்கல் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் எழுதுவாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேரி குயின் எட்மண்ட் ஸ்பென்சர்து. பட் ஃபேரி குயின் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஒரு செட்டாரிக்கல் போயம் மாதிரி தான் இருக்கும், ஒரு அலிகரிக்கலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் போப் பீரியடில் எழுதுவாங்க. ஸோ போப் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர்ஸ், கண்டெம்பரரி ரைட்டர்ஸு, ஸோ விச் கிங் வாஸ் வாட் ரூல்டு அது எல்லாமே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து தெரிஞ்சுக்கணும் த ஏஜ் ஆஃப் போப் பீரியட். நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் ஜான்சன், டாக்டர் சாமுவேல் ஜான்சன். ஸோ அவர் தெரியாதவர் யாருமே கிடையாது. ஸோ அவர் தான் டிக்ஷனரியே வந்து ஒரு 4000 வேர்ட்ஸ்க்கு நான் டிக்ஷனரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ லைஃப்ஸ் ஆஃப் போயட்.
அது லைஃப்ஸ் ஆஃப் poets அப்படின்னு சொல்லி ஒரு போயம் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இதில் 52 poets பற்றி வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபுல் ஆஃப் கேரக்டர் அனலைசேஷன், ஸோ அவங்களோட குட் டீட்ஸ் பற்றி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கொடுத்துருக்காரு. சாமுவேல் ஜான்சனோட கண்டெம்ப் ரைட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ சாமுவேல் ஜான்சன் மாதிரி ஒரு கிரிட்டிசைசர் யாருமே கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைடனு, ஜான்சனு, ஷேக்ஸ்பியர் இவங்கெல்லாம் படித்தாலே உங்களுக்கு வந்து இந்த யூனிட் 9 வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இதுலேயும் படிச்சுக்கலாம். ப்ளஸ் யூனிட் 9 வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றின ஒரு கான்செப்ட் எல்லாம் வரும், கிரிட்டிசிசம் பேப்பரில் வரும். ஸோ அதனால் ரெண்டுமே நம்ம வந்து படித்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்ட்ஸ்வொர்த். இப்போ ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த். ஸோ வேர்ட்ஸ்வொர்த்துனாலே நம்ம நேச்சர் பீரியட் தான். இட் இஸ் அ ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அவரோட லிரிக்கல் பேலட்ஸ் ஒர்க்கு 1798 லிரிக்கல் பேலட்ஸ் வந்து வேர்ட்ஸ்வொர்த்தும் கால்ரிட்ஜும் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்ட் அண்ட் தேவர் பப்ளிஷ்டு கம்பைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ்வொர்த் ஏஜ் 1832 எண்ட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ 17th பீரியடும் 17th century 18th centuryயோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜ் ஆஃப் ரொமான்டிக் ஏஜ் வந்து ரூல் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொமான்டிக் ஏஜ் வந்து ஃபுல்லாக ரூல் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னே சொல்லலாம். வேர்ட்ஸ்வொர்த் ஃபுல் ஆஃப் வாட்? ஸோ வேர்ட்ஸ்வொர்த் வந்து ஃபுல்லாக நேச்சர் ஓரியன்டாக போவார். கால்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் நேச்சர் தான், பட் லிட்டில் பிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவார், ஒரு இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் வந்து ஆட் பண்ணுவார். ஸோ கால்ரிட்ஜ், வேர்ட்ஸ்வொர்த், பிபி ஷெல்லி, கீட்ஸு, பைரன்ஸ், இந்த ஆத்தர்ஸ் எல்லாமே தே ஆர் இன்க்ளூடிங் இந்த வேர்ட்ஸ்வொர்த் ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்தில் இன்க்ளூட் ஆகிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ விச் கிங் ஆர் ரூல்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் டென்னிசன். ஏஜ் ஆஃப் டென்னிசனில் வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியன் ஏரா வந்து கம்ப்ளீட் ஆகிற டைம் 1901 விக்டோரியா வந்து டெத் ஆவாங்க. ஸோ குவீன் விக்டோரியா வாஸ் டைட் இன் தட் டைம். ஸோ அந்த எரா வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா. ஸோ டென்னிசன் பீரியடில் வந்து ராபர்ட் ப்ரௌனிங் ஒரு முக்கியமான லாஸ்ட் ஸ்டிச்சஸ் போயம்லாம் இட்ஸ் அ வெரி அமேசிங் போயம். ஸோ லாஸ்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ராபர்ட் ப்ரௌனிங் வந்து பார்த்திங்கன்னா டென்னிசனோட கூட வந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏஜ் ஆஃப் ஹார்டி. ஏஜ் ஆஃப் ஹார்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் ஹார்டி ப்ரெசன்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் மாடர்ன் எரா இதெல்லாமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணும். ஹார்டி பீரியடில் வந்து எந்தெந்த ஒர்க்ஸ் கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, அண்ட் ஆல்சோ ஹார்டி பீரியடில் வந்து எந்த ஆத்தர்ஸ்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆஸ் வெல் ஆஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஜில் டிஎஸ் எலியட்லாம் இருப்பார். ஓகேங்களா. ஸோ அவரோட டிஎஸ் எலியட் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் முழுக்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ ப்ரெசன்டேஜில் இருக்க கண்டெம்பரரி ஆத்தர்ஸு எந்த கிங் வந்து ரூல் பண்ணாங்க, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கோ த்ரூ பண்ணணும். ஓகேங்களா. இதுதான் வந்து யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிங்க. ஆக்சுவலி பண்ணி தான் ஆகணும். ஃபுல்லாகவே நம்ம படித்தோம் அப்படின்னாலே பாதி சிலபஸ் வந்து கவர் பண்ண மாதிரி தான். ஸோ ஃபார் வாட் பர்பஸ் ஐம் சேயிங் இஸ், ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டாபிக்ஸும் நம்ம படிச்சிடலாம். ஓகேங்களா. ஏன்னா எல்லா ஆத்தர்ஸுமே இதிலே வந்துடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஆத்தர் இன்ட்ரொடக்ஷனும் நீங்கள் இதிலே படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ஒரு ஒர்க்லையுமே ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ண வேணாம், படிக்க தேவையில்லை. ஸோ இதிலே நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஓல்ட் இங்கிலீஷ், ஸோ தட் இஸ் ஆங்கிலோ சாக்சன் பீரியட். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்கு. ஸோ ரெஃபரன்ஸ் புக் வந்து பார்த்திங்கன்னா 2 புக்கு ரெஃபரன்ஸ் புக்காக கொடுத்துருக்காங்க யூனிட் 1. ஸோ கேஆர் ராமச்சந்திரன் நாயர் அண்ட் ஆல்சோ WH ஹட்சன். ஸோ பட் ராமச்சந்திரன் நாயரோட WH ஹட்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3rd யூனிட்டில் ஷேக்ஸ்பியர் அண்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராஜடிஸ், காமெடிஸ், ஹிஸ்ட்ரி, ட்ராமா டெவலப்மெண்ட்டு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஹட்சன் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் வாட் யூனிட் 3க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒர்க்கெல்லாம் இந்த புக்கில். ஓகேங்களா. ஸோ WH ஹட்சன் புக்கில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ராமச்சந்திரன் நாயர் புக்கில் இருக்கும், பட் டீட்டெயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹட்சன் புக்கில் இருக்குது. ஸோ 2 புக்குமே நீங்கள் வந்து
வாங்கி வந்து நல்லா கவர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். வேர் டிட் த இங்கிலீஷ் வி ஸ்பீக் டுடே கம் ஃப்ரம்? ஸோ இப்போ இருக்கிற இங்கிலீஷ் வந்து எப்படி வந்தது, நம்மளோட இங்கிலீஷ் மொழி வந்து எப்படியெல்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செல்ட்ஸ் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தட் வி நோ about or the Celt one like Wales and Scots. ஸோ 300 BC 300 BCயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலாண்டுக்குள்ளே செல்டிக் பீப்புள் வந்து வராங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜே கொடுக்குறாங்க, லைக் வேல்ஸ் அண்ட் ஸ்காட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜே கிடையாது. ஓகேங்களா, ஸோ செல்டிக் பீப்புள் வராங்க. அவங்க வந்துட்டு இங்கிலாண்டுக்குள்ளே வந்து 600 BCயில் வந்து காமனாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக வந்து இனிஷியேட் பண்ணி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செல்டிக் லாங்குவேஜ் வந்து பேச வந்து தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் 55 BCயில் ரோமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வேட் ஆகிறாங்க, இங்கிலாண்டுக்குள்ளே இன்வேட் ஆகிறாங்க. ஸோ அங்கே வந்து லாட்டினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்கிலாண்டில் லாட்டின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க த்ரூ த ரோமன் இன்வேடட். ஓகேங்களா, ரோமன் இன்வேட் ஆனதுக்கப்புறம் லாட்டினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆங்கிலோ சாக்சன் அப்படின்ற பீரியடே வருது இந்த 450 ADயில். ஓகேங்களா, ஸோ ஆங்கிலோ சாக்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆங்கிலோ சாக்சன்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன்ஸ் அவங்கெல்லாம் வராங்க. ஓகேங்களா, ஸோ இங்கிலாண்டுக்குள்ளே வராங்க. நுழைஞ்சதுக்கப்புறம் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இங்கிலீஷே கொண்டு வராங்க. தட் இஸ் அ ஓல்டு இங்கிலீஷ். ஓகேங்களா, இப்போ வந்து பியோவுல்ஃபு, கார்ட்மேன் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், கார்ட்மேன் ஹும்ஸ் இதெல்லாமே நம்ம படிக்கிறோம். ஸோ இது எல்லாமே ஆங்கிலோ சாக்சன் பீரியட்லேருந்து வரப்பட்ட ஒர்க்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் தான் ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 800 ADயில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிங்ஸ் வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ வைக்கிங்ஸ் வராங்க. ஸோ ஃப்ரம் ஸ்காண்டிவேனியா, ஸோ ஸ்காண்டிவேனியாவிலேருந்து வராங்க. ஓகேங்களா, பிரிட்டனை வந்து இன்வேட் பண்ணுறாங்க. பிரிட்டனுக்குள்ளே இன்வேட் ஆகி அவங்களும் ஒரு ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வைக்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா செல்டிக் லாங்குவேஜ் தான். ஓகேங்களா, செல்டிக் லாங்குவேஜ் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆங்கிலோ சாக்சனுக்கு அப்புறம் வைக்கிங்ஸ் வராங்க. நம்ம நிறைய பேர் என்ன நினைப்போம், ஆங்கிலோ சாக்சனுக்கு அப்புறம் ஆங்கிலோ நார்மன்ஸ் அப்படின்னு நினைப்போம். இட் இஸ் அ ராங் திங். ஸோ ஆங்கிலோ சாக்சனுக்கு அப்புறம் வைக்கிங்ஸ் வந்து இன்வேட் ஆகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நார்மன்ஸே வராங்க. ஓகேங்களா, ஸோ நார்மன்ஸ் எங்கேருந்து வராங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து வராங்க. ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து இங்கிலாண்டுக்கு வந்து நார்மன்ஸ் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்சு தான் வந்து வேர்ஷனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நார்மலி நம்ம லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் ஒரு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் மாதிரி இருக்கும் இந்த 166 ADயில். அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இன்வேட் ஆகிறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் பீப்புள். ஸோ அப்போ கிங் யாருன்னா வில்லியம் த கான்க்வெரர். ஸோ நம்ம ஆங்கிலோ சாக்சனோட கிங் யாருன்னா கிங் ஆல்ஃப்ரெடு. ஸோ கிங் ஆல்ஃப்ரெடை வந்து கில் பண்ணதுக்கப்புறம் தான் ஆங்கிலோ நார்மன்ஸ் வந்து இங்கிலாண்டுக்குள்ளே ஆட்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து யார் வந்து கிங்காக இருந்தாங்க, ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, என்றைக்குமே நம்மளோட ஆன்செஸ்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூஷன் வராங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ கிங் குயின், ஸோ அவங்களோட ஆன்செஸ்டரே யாருன்னா வில்லியம் த கான்க்வெரர் தான். அதுவும் இப்போ இருக்கிற இங்கிலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே ஒரிஜினல் பிரிட்டன் பீப்புள், ஒரிஜினல் ஆங்கிலேயர்கள் அப்படின்னா கிடையவே கிடையாது. தேர் ஆல் ஃப்ரம் ஃப்ரான்ஸ், தேர் ஆல் ஃப்ரம் ஜெர்மன்ஸ். ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து இங்கிலாண்டுக்குள்ளே வந்து now we are seeing England, but in that time they are Britain they will say. ஸோ அங்கேருந்து இங்கிலாண்டுக்குள்ளே வந்து ஆட்சி பண்ண பர்சன்ஸ் தான் ஃப்ரான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிடில் இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ மிடில் இங்கிலீஷ். ஸோ அவங்கெல்லாம் குழப்பிக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் வைக்கிங்ஸ் பீரியடில் அவங்க கொஞ்சம் வைக்கிங்ஸில் அப்புறம் போயிட்டாங்க. ஆங்கிலோ சாக்சன்லாம் அவங்க இதாக இருந்தாங்க, பட் வைக்கிங்ஸ் போயிட்டாங்க. பட் ஆங்கிலோ சாக்சனோட கிங்கை மட்டும் கில் பண்ணிவிட்டு நார்மன்ஸ் வந்து ஆட்சி பண்ணாங்க. அந்த பீப்புள்ஸ்லாம் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ ஆங்கிலோ சாக்சனில் வந்து பீரியட்ஸில் இருக்க மக்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேசினாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு காமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது. ஸோ மிடில் இங்கிலீஷ் வந்து எல்லா பீப்புள்ஸுமே நார்மலைஸ்டாக வந்து பேச வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த 1400 ADயில். அப்புறம்
1476 ஏடியில் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து வில்லியம் கேங்ஸ்டர் வந்து இங்கிலாந்துக்குள்ளே வந்து கொண்டு வராரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து கண்டுபிடிச்சது பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டன்பர்க் தான். ஜெர்மனியில் வந்து கட்டன்பர்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வில்லியம் கேங்ஸ்டன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பிரிண்டிங் ப்ரெஸ் இன் 1476 ஏடி. தென் 1525 ஏடியில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா இங்கிலீஷ் பைபிள், ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் பைபிள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் பைபிள் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜேம்ஸ் 1 பீரியடில் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஆங்கிலோ சாக்சன் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் எந்தெந்த பீப்புள்ஸ் வந்து உள்ளே வந்தாங்கன்னா ஆங்கிள்ஸு, சாக்சனு, ஜூட்ஸு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆங்கிள்ஸு, சாக்சன், ஜூட்ஸு இவங்கெல்லாம் வெஸ்ட் ஜெர்மனிக் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. தேர் ஆர் கால் ஆஸ் வெஸ்ட் ஜெர்மனிக் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் பைபிள் பார்க்கலாம். இங்கிலீஷ் பைபிள் ஜேம்ஸ் 1 என்ன பண்ணியிருக்காருன்னா 1611 வந்து இட் இஸ் அன் ஆத்தரைஸ்டு வெர்ஷனாக வந்து தேவர் டிரான்ஸ்லேட்டட், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 1525 ஏடியில் வந்து நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வேடிங் வேர்ட்ஸ் 16th சென்ச்சுரியில் லாட்டின்லேருந்து க்ரீக்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் திருடிட்டாங்க. லாட்டின்லேருந்தும் க்ரீக்லேருந்தும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்காக ஒரு சில வேர்ட்ஸ்லாம் 16th சென்ச்சுரியில் வந்து திருடியிருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் 16th சென்ச்சுரியில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தா நிறைய புதுசான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டில் டுடே வி ஆர் யூஸிங் தட் வேர்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ வரைக்குமே அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் 2000 ஏடியில் வந்து மாடர்ன் இங்கிலீஷ் வந்து வருது, ஓகேங்களா. ஸோ இப்போலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இங்கிலீஷெலாம், நம்ம மைக்ரேஷன் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் இட் இஸ் அ பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இட் இஸ் அ இம்மைக்ரேஷன் இங்கிலீஷ், ஓகேங்களா. இப்போது நம்ம நாட்டில் வந்து ஆக்சுவலி இங்கிலீஷே கிடையாது, ஓகேங்களா. நம்மளோட இங்கிலீஷ் எல்லாம் ஒரு மைக்ரேட்டட். ஸோ ஃப்ரம் இங்கிலாந்து இங்கிலீஷில் ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேருந்து நமக்கு நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கிலீஷே வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கு, ஓகேங்களா. இட் இஸ் ஆல் மைக்ரேட்டட் இங்கிலீஷ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு தான் வருது. இப்போவுமே அட் ப்ரெசென்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் எங்கே போனாலுமே யூ ஷுட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், வாக் இன் இங்கிலீஷ், டாக் இன் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கிலீஷ் தெரியாத பர்சன்ஸே மோஸ்ட் ஆஃப் வந்து கிடையாது. அப்படியே தெரியலனாலும் அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து கற்றுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம நாட்டை ஆட்சி பண்ணாங்களோ அதே அளவுக்கு அதோட மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து என்ன ஆகிட்டுருக்கு, ரொம்ப ஹைப்பாக வந்து போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டுடே. ஸோ இதுதான் வந்து ஃப்யூச்சர் டெக்னாலஜி அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ எப்படி வந்து மைக்ரேஷன் ஆகிருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து செல்ட்டு, ஓகேங்களா. செல்ட் மைக்ரேஷன் 1000 BCEயில் வந்து வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ BC இட் இஸ் அ பிஃபோர் காமன் ஏரா அண்ட் ஆல்சோ பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்கிறாங்க. BC அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட், ஓகேங்களா. இப்போ செல்ட் மைக்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்கள் செல்ட் மைக்ரேஷன். தென் வந்து ரோமன் ஆக்குபேஷன் வந்ததுக்கப்புறம் தான் லாட்டின் வந்து நம்ம இங்கிலாந்துக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. நம்ம உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா நிறைய பேரோட கான்செப்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிலோ சாக்சன் தான், அதுக்கப்புறம் ஆங்கிலோ நார்மன்ஸ்ன்னு நினைக்கிறோம். அது தவறான விஷயம். ஃபஸ்ட்டு செல்ட் மைக்ரேஷன் தான், அதுக்கப்புறம் ரோமன் ஆக்குபேஷன், ஓகேங்களா. ஸோ ரோமன் ஆக்குபேஷன் 43 to 410 CE. தென் ஜெர்மனிக் செட்டில்மெண்ட்ஸாக ஆங்கிலோ சாக்சன். நான் சொன்ன மாதிரி ஆங்கிள்ஸு, சாக்சனு, ஜூட்ஸு இவங்கெல்லாம் வெஸ்ட் ஜெர்மனிக் ட்ரைப்ஸு, ஓகேங்களா. இவங்களோட மைக்ரேஷன் வந்து வருது. ஸோ இவங்க மைக்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் 597 அகஸ்டின் அண்ட் ஹிஸ் மிஷனரிஸ் வந்து வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வைக்கிங் இன்வேஷன்ஸ், ஓல்டு நார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு ஓல்டு நார்ஸ்னால் என்னன்னு தெரியாது. ஓல்டு நார்ஸ் பீப்புள் தான் வந்து வைக்கிங் இன்வென்ஷன்ஸ் ஃப்ரம் ஸ்காண்டினேவியாவிலேருந்து நம்ம இங்கிலாந்துக்கு வந்து ஆட்சி வந்திருக்காங்க இன் 787 to 1000, ஓகேங்களா. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஓல்டு நார்ஸ் அண்ட் ஆல்சோ நார்த் ஜெர்மனிக் பீரியட், ஓகேங்களா. இன்றைக்கி வந்து டுடேயில் வந்து ஒரு பீப்புள் இன்னுமே வந்து இங்கிலாண்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆங்கிலோ நார்மன் பீப்புள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவங்களாம் ஃப்ரெஞ்ச்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ உண்மையான இங்கிலாண்டில் ஆட்சி பண்ணுற பர்சன்ஸ்லாம் அந்த காலத்தில் இருக்க ஆன்செஸ்டர்ஸ் யார், அவங்களாம் ஃப்ரெஞ்ச், தே ஆர் நாட் பியோர் இங்கிலாந்து பீப்புள்ஸ், ஓகேங்களா.
இவங்கள ஆங்கிலோ நார்மன் ஃப்ரெஞ்சுன்னு சொல்லலாம். 7000 வேர்ட்ஸ் வந்து நம்ம இங்கிலாண்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ரெனைசான்ஸ் மிக்சிங். ஸோ 1400 to 1600. ஓகேங்களா. ஃப்ரெஞ்சு, லாட்டின், க்ரீக்கு, இட்டாலியன் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ 1348 வைக்லிஃப் என்ன பண்ணுறாரு, ஜான் வைக்லிஃப் பைபிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் 100 years of வார்லாம் நடக்குது. ஸோ 100 years of வார் வந்து இங்கிலாந்து பீப்புள் வந்து வின் பண்ணுறாங்க. ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கும் இங்கிலாண்டுக்கும் வார் நடக்குது. ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து தோத்துட்டு இங்கிலாந்து வந்து வின் பண்ணுறாங்க. அண்ட் 1476 பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து வில்லியம் கேங்ஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் கிரேட் வவல் ஷிஃப்ட். கிரேட் வவல் ஷிஃப்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வவலை வந்து பெருசாக இருந்து சின்னதாக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர். அந்த காலத்தில் ஃபயர் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா FIREE யூஸ் பண்ணாங்க. அது லாங் வவல். பட் FIRE ஃபயருங்கிறது இட் இஸ் எ ஷார்ட் வவல். ஸோ அதுதான் வந்து த கிரேட் வவல் ஷிஃப்ட். ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் இன் 1350 to 1700. அண்ட் எம்பையர் இம்போர்ட்ஸ். ஸோ 1700 ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி, பர்க்கிஷு, அரபிக்கு, டர்க்கிஷு, மலையாள், அமெரிக்கன் இங்கிலீஷ் இது எல்லாமே எம்பையராக இம்போர்ட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், ஈஸ்ட் ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ், லேட் மாடர்ன் இங்கிலீஷ். ஸோ ஓல்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 500 to 1100. ஸோ கார்ட்மன் ஹிம்மோட ஒர்க்ஸு அண்ட் ஆல்சோ பியோவுல்ஃப் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. மிடில் இங்கிலீஷ்னால டக்குன்னு ஞாபகம் வருது சார்ஜர் தான், கேண்டர்பரி டேல்ஸ் தான். ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் தான் நம்ம ஷேக்ஸ்பியர் பீரியடில் இருந்திருக்கு. ஸோ லேட் மாடர்ன் இங்கிலீஷ் இஸ் சம்திங் பை 1800 இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் வரைக்குமே லேட் மாடர்ன் இங்கிலீஷ் தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பேன் வந்து கொடுத்துருப்போம். பீரியட் நேமு 450 to 1066 AD ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், தட் இஸ் ஆங்கிலோ சாக்சன் பீரியட். 1066 to 1350 AD ஆங்கிலோ நார்மன் பீரியட். 1650 to 1400 AD the age of Chaucer. 1066 to 1500 AD Middle English period. 1500 to 1600 AD the Renaissance or the early modern period. 1558 to 1603 AD the Elizabethan age. 1603 to 1625 AD the Jacobean age. 1625 to 1649 AD the Caroline age. 1649 to 1660 AD the Commonwealth age. 1620 to 1660 AD the Puritan age or the age of Milton. 1600 to 1785 AD வந்து the Neoclassical period. இது எல்லாமே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் படிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், 1660 to 1700 AD the Restoration period or the age of Dryden. 1700 to 1750 AD the age of Pope. 1700 to 1745 AD the Augustan age or the Classical age. 1745 to 1783 AD the age of Sensibility. 1740 to 1800 AD the age of Transition. 1785 to 1830 AD it is a Romantic period or 1800 to 1850 AD. 1832 to 1901 AD is a Victorian period. So the period is a very important thing. Next பாருங்க, 1848 to 1860 AD the pre-Raphaelites. 1880 to 1901 AD the Aesthetian and Decadence age. 1901 to 1910 AD the Edwardian period. 1910 to 1014 AD the Georgian period. 1914 to 1945 it is a modern period. 1945 to present age it is a post-modern period. ஸோ இது நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒர்க்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஏஜஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணி படிக்கணும். ஸோ யூனிட் 1 பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டஃபே கிடையாது. ஸோ மெனி ஆஃப் தம் திங்கிங் இட் இஸ் அ வெரி 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 டஃப். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ நார்மலாக நம்ம ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷனு, கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ் ஒர்க்ஸு அண்ட் ஆல்சோ நம்ம ரூல் பண்ணுற கிங் குயின், ஸோ அவங்களோட
எப்படிலாம் வந்து ரூல் பண்ணாங்க, ஸோ என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் கொண்டு வந்தாங்க, ஸோ வாட் இஸ் த சேஞ்சஸ் ஹேப்பன் இன் இங்கிலாந்து அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சாலே இட் இஸ் அ வெரி ஈஸி ஃபார் யூனிட் 1. ஓகேங்களா? இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி யூ கேன் ஆஸ்க் மீ எனி டைம். அண்ட் ஆல்சோ UGTRB இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணுன்னா ஒரு 2 நாள் டெமோ செஷன் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி நீங்களே பார்த்துக்கலாம். ஏன்னா கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து செஷன் அட்டன் பண்ணி பார்த்துட்டு 2 நாள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ கேன் ஜாயின் இட். ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் எக்ஸாம் வந்துடும். ஸோ லாஸ்ட் மினிட்ல தயவு செஞ்சு படிக்காதீங்க. ஃப்ரம்